ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த லாங் வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய கிச்சன் ரொட்டீன் தாங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நேற்றே பார்த்திங்கன்னா அரிசி மாவும் ஆட்டி வச்சுருந்தேன். சரி, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசைக்கும் ஊற வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசையும் தேங்காய் சட்னி தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா லோகு மீன் கழுவும் போதே பார்த்திங்கன்னா தலை கழுவிட்டு இருக்கும்போது அதில் பல்லு ரெண்டு பக்கமும் நிறைய இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது இப்போ தான் நான் முதல் தடவை இந்த மாதிரி மீன் வயிற்றுலேருந்து பல்லு நான் நேராக பார்த்துருக்குறேங்க. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டுக்கு தனியாக குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். தலையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு மீன் தான் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் மிளகா அப்படி இஞ்சி பூண்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த மீனில் தடவி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காயட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கெல்லாம் சாந்தெல்லாம் வதக்கி வச்சுருந்தேன். அதையும் அரைச்சிட்டு குழம்பும் தாளிச்சு விட்டுட்டேங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்பப்போ கழுவிட்டாதாங்க சேர்றதில்ல. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு சிங்கு நிறைய சாமானை சேர்ந்து போயிடும். அதனால தான் பாத்திரத்தை கையோட கழுவி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டாங்க இன்றைக்கி நேரத்துலேயே. பார்த்திங்கன்னா நேற்றே கோசப்பழம் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு இருந்து சரி அவங்க அப்பா வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்தோன்னே பார்த்திங்கன்னா பழம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பாதி பழத்தை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாதி ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. மீதி பாதி பழத்தை நாங்கள் அரிஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நேற்றே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் நான் செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு 8 மணி நேரம் கழிச்சு தான் ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். அதனால் நேற்றுக்கு வீடியோவில் நான் ஐஸ்கிரீம் ஃபுல்லாக காட்டலைங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் சாப்பிடவே மாட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரே ஒரு கப் சாப்பிட்டாரு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ஐஸ்கிரீம் வீடியோ நான் போடுறேன். கோசப்பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் கழிச்சிட்டு தான் இன்றைக்கி லஞ்சே சாப்பிட ஆரம்பித்தோம். குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு. சரி, சாப்பிடும்போது மீன் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடும்போது மீனெல்லாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சுங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துட்டாங்க சாப்பிட்ட கலப்பில். நான் பார்த்திங்கன்னா மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு நான் மிஷின்லேயே உட்காரவே முடியலைங்க. அவ்வளோ வெயில், வேலை செய்யவே தோணலை. நானும் மொபைல் பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரசம், குழம்பு எல்லாமே மீதி இருக்குது. ஒரு துண்டு மீன் மீதி இருக்குது. பொரிக்காத 2 மீனும் இருக்குது. இதெல்லாம் நைட்டுக்கு தாங்க இதில் ஒப்பேற்றிக்கணும். இப்போ தான் பாத்திரம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சேன். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு அது மறுபடியும் பாத்திரமெல்லாம் சேர்ந்துருச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்கிறதுனால நான் இட்லி ஊற்ற சொல்லிட்டாங்க. இட்லி ஊற்றியாச்சு. அவங்க அப்பாவுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. பையன் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு அடை தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் சந்தோஷத்துக்கு ஒரு 2 அடை தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு முட்டை தோசையும் ஊற்றி கொடுத்துட்டு மீதி இருந்ததில் நானும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. அப்போயே சாப்பாடு மீதி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு செஞ்ச சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு மீதி ஆயிடுச்சு. இவங்க அப்பா சொன்னாங்க மண் பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வை, அப்போது சாப்பாடு நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு நானும் அதுமாரி தண்ணி ஊற்றி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு கம்மஞ்சோறு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கம்பு கொஞ்சம் நைட்லேயே நனைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா உடச்சி வச்ச கம்பே வாங்கிட்டு வந்திருந்தார். அது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் ஆச்சு. அதை நல்லா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கிலே பார்த்திங்கன்னா மேலே இந்த உடச்ச கம்புங்கிறனால கொஞ்சம் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி சொங்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மேலே மிதந்துச்சு. அதனால் ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. காலையில் புளிச்சதுக்கப்புறம் கம்மஞ்சோறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.